அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக தொடர் இருமலுக்கான காரணங்கள், அதற்கான அறிகுறிகள், அதை நீக்குவதற்கான சில எளிய வழிமுறைகள், முற்றிலும் நீக்குவதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை பொருள் அதிமதுரத்தை பற்றி பல்வேறு வகையான அரிய மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். அதிமதுரம் 5 கிராம், சிற்றரத்தை 5 கிராம், வால்மிளகு 5 கிராம், திப்பிலி 5 கிராம். ஒவ்வொரு பொருளும் தனித்தனியாக எடைப்படி எடுத்துக்கொண்டு அவற்றை ஒன்று சேர்த்து ஒன்றும் பாதியுமாக அரைத்து எடுக்க வேண்டும். அதாவது திப்பி திப்பியாக அரைத்து எடுத்துக்கொண்ட பொருளை இப்பொழுது பார்க்கலாம். அற்புதமான முறையில் நாம் ஒன்றும் பாதியுமாக அரைத்தெடுத்த இந்த சூரணத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்க்கலாம். முதலில் 100 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். அற்புதமான முறையில் நன்றாக காய்ந்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் அரைத்து எடுத்த பொடியை 5 கிராம் சேர்க்க வேண்டும். நன்றாக காய்ந்து கொண்டிருந்த நீரில் நாம் சேர்த்த பொடி இப்பொழுது நன்கு கொதித்து பக்குவமாக வந்துவிட்டன. அந்த தீநீரை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான மருத்துவ குணம் நிரம்பிய இந்த தீநீரை கடுமையான தொடர் இருமல், கக்குவான் என்கிற நோய் உடையவர்கள், அவர்களின் வயதிற்கேற்ப அனுபவமாக பெரியவர்களாக இருந்தால் மட்டும் 30 மில்லி காலை மாலை இருவேளையும் உணவிற்கு பின் அரை மணி நேரம் கழித்து இந்த தீநீரை பருகி வந்தால் படிப்படியாக இருமல் குறையும். தொடர் இருமலினால் ஏற்பட்ட தொண்டை பகுதி பாதுகாக்கப்படும். அங்கு இருக்கக்கூடிய ரணம் படிப்படியாக ஆறிவிடும். மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த தீநீரை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ நாம் இடைவேளைக்கு முன்பாக பூசணி விதையை கொண்டு சிறுநீரக நோய்க்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது கால் ஆணி என்று சொல்லக்கூடிய நோய்க்கான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். குறிப்பாக இந்த கால் ஆணி இப்பொழுது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வருகின்ற ஒரு நோயாக மாறிவிட்டது. உடலில் கால்சிய சத்து குறைந்தாலும் அதிகப்படியான நச்சு கிருமி நீர் உடலில் தங்கியிருந்தாலும் உள்ளங்காலில் இந்த நோய் ஏற்படும். இந்த கால் ஆணி என்று சொல்லக்கூடிய நோய் ஏற்பட்டால் அந்த இடம் பாத வலி, பாத எரிச்சல், பாதத்தில் ஒரு வகையான குத்தல் போன்ற நோயெல்லாம் ஏற்படும். பாதத்தை நம்மால் தரையில் ஊன முடியாத அளவிற்கு ஒரு வலி ஏற்படும். நடக்கவே மிக சிரமமாக இருக்கும். மேலும் ஒரு சிலர் இந்த ஆணியை பிளேடு எடுத்து அரிந்து விடுவார்கள். இவற்றால் பல பக்க விளைவுகள் ஏற்படுமே தவிர ஆணியை முற்றிலும் ஒழிக்க முடியாது. ஏனென்றால் அந்த ஆணி என்கிற நோய் வேர்பகுதி வரை சென்று தங்கியிருக்கும்.
அந்த வேரோடு அதை பிடுங்கி எறிந்தால் மட்டுமே இந்த நோய் வராமல் பாதுகாக்க முடியும். இவற்றை மிக எளிமையான முறையில் குணப்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மஞ்சள் கிழங்கு. மஞ்சள் கிழங்கு மிக சிறந்த கிருமி நாசினி. தொற்று நோய்கள், புற்றுநோய், கால் ஆணி, நுரையீரல் பாதிப்பு, ஆஸ்துமா, மூக்கில் நீர் வடிதல், சைனட்டிஸ், ஆஸ்துமா என்று சொல்லக்கூடிய பல நோய்களுக்கு அருமருந்து. மஞ்சள் பெண்கள் பூசி குளித்தால் புற்றுநோய் வராமல் பாதுகாக்கப்படும். குறிப்பாக கருப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய் வராமல் பாதுகாக்கப்படும். இது மிக சிறந்த கிருமி நாசினி. உடலில் ஏற்படுகின்ற கற்றாழை நாற்றம், புலால் நாற்றம் இவற்றின் சாரால் நீக்கப்படும். இதன் நறுமணத்தால் மேனி பொன்னிறமாக மாறும். இவ்வாறு பல அரிய பயன்களை கொண்டுள்ளதால் நாம் மஞ்சளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வசம்பு. வசம்பு திக்குவாய், பேச்சு குளறுபடிகள், உடலில் தங்கியுள்ள நச்சு நீர்கள் இவற்றை வெளியேற்றும். கால் ஆணி ஏற்படுவதற்கு நச்சு நீர் காரணம். அவற்றையும் அது முற்றிலுமாக வெளியேற்றும் என்பதால் நாம் வசம்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மருதாணி இலை. மருதாணி இலை பல நோய்களுக்கு அருமருந்து. நகச்சொத்தை, நகத்தில் ஏற்படுகின்ற ஃபங்கஸ், தொற்று நோய்கள், சொரியாசிஸ் போன்ற நோய்களை போக்கும். தோல் நோய் வராமல் பாதுகாக்கும். கண்களில் ஏற்படுகின்ற பல நோய்களை நீக்கும். குறிப்பாக அம்மை போட்ட காலத்தில் கண்களுக்கு அதிகப்படியான பாதிப்பு, ஒரு சில நேரத்தில் பார்வையே பறிபோகும். அதை தடுத்து நிறுத்துவதற்கு மருதாணி ஒரு கைகண்ட மருந்து. அம்மை போட்ட காலத்தில் மருதாணி இலையை அரைத்து உள்ளங்காலில் பூசி வந்தால் பார்வை திறன் இழப்பை மிக சுலபமான முறையில் தடுத்து நிறுத்தி கொள்ளலாம். ஆகையால் மருதாணியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கற்பூரம். தற்போது கடைகளில் விற்கக்கூடிய கற்பூரம் மெத்தனால் என்கிற பொருளால் செய்யப்படுகின்றது. ஆகையால் நேயர்கள் உயர்ந்த கற்பூரத்தை நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு வாங்கி பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். கற்பூரம் மிக சிறந்த கிருமி நாசினி. இதில் இருக்கக்கூடிய சத்து அந்த ஆணியை வேரோடு அறுத்து எரிந்துவிடும் என்பதால் கற்பூரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். மஞ்சள் துண்டு 5 கிராம், வசம்பு துண்டு 2 கிராம், மருதாணி இலை 10 கிராம், கற்பூரம் 2 கிராம். இவை அனைத்தையும் நீர் கொஞ்சமாக சேர்த்து நன்றாக அரைத்து விழுது போல் எடுக்க வேண்டும். அன்பான நேயர்களே, அவ்வாறு அரைத்து எடுத்துக்கொண்ட விழுது அதி அற்புதமான பக்க விளைவுகள் அற்ற இந்த விழுதை நன்றாக கால் ஆணி உள்ளவர்கள் பாதத்தை தூய்மையான நீரில் நன்றாக கழுவி பாதத்தை நன்றாக துடைத்து எடுத்துவிட்டு இரவு வேளையில் இந்த விழுதை ஆணி உள்ள இடத்தில் மட்டும் சிறு அடை போல் அப்பி மென்மையான ஒரு பருத்து துணியால் கட்டி வர வேண்டும். காலையில் எழுந்தவுடன் குளித்து விடவும். இம்மாதிரியாக தொடர்ந்து பயன்படுத்தி வந்தவுடன் கால் ஆணி நெகிழ்ந்து அதில் இருக்கக்கூடிய வேர்பகுதி வரை வெளியே பிடுங்கி வந்துவிடும். இதனால் அந்த இடத்தில் ரணம் ஏற்பட்டாலும் இந்த மருந்தை தொடர்ந்து கட்டி வந்தால் ரணம்